இன்றைக்கி கோகுலாஷ்டமி. கோகுலாஷ்டமி கொண்டாடி இருக்கோம். அதுக்கு வெத்தலை, பாக்கு, பழம், தேங்காய், அப்புறம் அவுல், சீடை, முறுக்கு, தட்டை, வெண்ணெய், தயிர், பால், துளசி எல்லாமே வச்சு நம்ம இன்றைக்கி பூஜை பண்ணியிருக்கோம். ஓம் ஸ்ரீம் நமஹா. ஸ்ரீ கிருஷ்ண பரிபூரணமயே நமஹா. ஓம் தேவகி நந்தனாய தீமகி வாசுதேவாய தன்னோ கிருஷ்ண பிரசோதயாது. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு கிருஷ்ணன் பிறக்கிறார். அதாவது அஷ்டமியும் ரோகிணியும் சேர்ந்து வந்ததுனால நம்ம அன்னைக்கு கோகுலாஷ்டமியாக நம்ம கொண்டாடுறோம். இது குழந்தை கிருஷ்ணர் பிறக்கும்போது அவரோட அம்மா, அவரோட அப்பா, சந்திரன் 3 பேர் மட்டும்தான் அந்த நேரத்தில் முழிச்சுட்டு இருந்தாங்களாம். அதனால நம்ம பூஜையை முடிச்சுட்டு கிருஷ்ணனுக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் சந்திரனை பார்த்து ஒரு நமஸ்காரம் பண்ணால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோகுலாஷ்டமி கோகுலாஷ்டமி, ஜென்மாஷ்டமி, கிருஷ்ண ஜெயந்தி அப்படி நம்ம எப்படி வேணால் சொல்லலாம். கிருஷ்ணர் 8வது மகனாக பிறக்கிறாரு. அவருக்கு நைவேத்தியம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவுல், வெண்ணெய், தட்டை, முறுக்கு, அவுல் பாயாசம், பழங்கள், வெத்தலை, பாக்கு இதெல்லாம் விட மயிலிறகு வச்சா ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் கோகுலாஷ்டமியை நல்லபடியாக கொண்டாடுங்க.